வந்து ஆப்ஸ் வந்து எப்படி அன்இன்ஸ்டால் பண்ணுறதுன்னு சொல்லி பார்க்க போகிறோம். இந்த மாதிரி செட்டிங் சிம்பிள் இருக்கும், டேபோட செட்டிங் சிம்பிள். அதை டச் பண்ணுங்கள். டச் பண்ணிவிட்டு இந்த ஆப்ஸ்ன்னு சொல்லியிருக்கும், அதை டச் பண்ணுங்கள். டச் பண்ணிவிட்டு லாஸ்ட் மேலே ஆப் இன்ஃபோன் இருக்கும், இல்லை ஆப்ஸ்ன்னு சொல்லியிருக்கும், அதை டச் பண்ணுங்கள். டச் பண்ணதுக்கப்புறமேட்டுக்கு இப்போ ஓல்டு வெர்ஷன் சிஎன்பி பேங்கிங் 1.77 இருக்குது, அதை கிளிக் பண்ணுங்கள். பண்ணிவிட்டு இங்கே அன்இன்ஸ்டால் இருக்கு இல்லையா, அன்இன்ஸ்டால் கொடுத்துருங்க. ஓகே கொடுத்துருங்க. அதேமாதிரி கனரா பேங்க் பிசி அப்ளிகேஷன் சொல்லியிருக்கோம், அதுவும் வந்து அன்இன்ஸ்டால் பண்ணுங்கள். அது புது அப்டேட் வந்துடுச்சு, நம்ம பழைய அப்ளிகேஷன் அன்இன்ஸ்டால் பண்ணோம் அப்படின்னா அந்த மாதிரி பண்ணுங்கள். கனரா பேங்க் பிசி அப்ளிகேஷன் டச் பண்ணிட்டு அன்இன்ஸ்டால் பண்ணி விட்ருங்க. இது மாதிரி நம்ம வந்து செட்டிங்ஸ்குள்ளே போய்ட்டு ஆப்ஸை வந்து அன்இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். இதேமாதிரி மற்ற ஆப்ஸும் வந்து நம்ம அன்இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். அன்இன்ஸ்டால் பண்ணதுக்கு அப்புறமேட்டுக்கு எகைன் இப்போ வந்து லேட்டஸ்ட் ஆப் வந்துருக்கும், அதை எப்படி டவுன்லோட் பண்ணுறது அப்படின்னா இதில் பாருங்கள், மெசேஜஸ் ஆப் கேட்லாக்னு இருக்குது பார்த்தீங்களா, இந்த ஆப்பில் கேட்லாக்குங்கிறத டச் பண்ணுங்கள். ஆட்டோமேட்டிக்காக நெட்டு கனெக்ஷன் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து இன்ஸ்டால் ஆகிடும். அப்படி இல்லை அப்படின்னா இங்கே கனரா பேங்க் பிசி அப்ளிகேஷனுங்கிறது ஐஎம் பேங்கிங், அதை இன்ஸ்டால் கொடுங்க. அதேமாதிரி சிஎன்பி பேங்கிங் 1.78 இப்போ அப்டேட் விட்ருக்காங்க, அதை இன்ஸ்டால் கொடுங்க. ஆட்டோமேட்டிக்காகவே இன்ஸ்டால் ஆயிரும். அப்படி ஆகலை அப்படின்னா இதை கிளிக் பண்ணிங்கன்னா அன்இன்ஸ்டால் ப்ளஸ் இன்ஸ்டால் அப்டேட்டுன்னு இருக்கும், நீங்கள் இன்ஸ்டாலுங்கிறது கொடுத்துருங்க. இப்போ நெட் கனெக்ஷன் இருக்கிறனால ஆட்டோமேட்டிக்காக வந்து இன்ஸ்டால் ஆகிடுச்சு. தேங்க்யூ.